விஜய் அவர்கள் அந்த 12 முக்கிய பிரச்சனைகளை என்ன குறிப்பிடுறாருன்னா, தமிழ்நாட்டில் இப்பொழுது மழைக்காலம் தொடங்கி இருக்கிறது. ஓகே. இந்த மழைக்காலத்தில் எப்படி இந்த பணியாளர்கள் போய் பணி செய்வார்கள்? அதுவும் ஒரே மாதத்திற்குள் 6.5 கோடி பேருக்கு மேல் வாக்காளர்களாக இருக்கிறார்கள். அந்த வாக்காளர்களை எப்படி கணக்கெடுப்பு நடத்த முடியும் என்கிற கேள்வியும் அவர் வைத்திருக்கிறார். அதில் இருக்கிற ஓட்டைகளை 12 ஓட்டைகளை அவர் சுட்டி காட்டியிருக்கிறார். நீங்கள் பார்த்தீங்கன்னா 2004, 2005 தான் இந்த கணக்கெடுப்பு நடத்தினாங்க. 20 வருஷம் ஆச்சு. இந்த 20 வருஷத்தில் ஒரு மரணம் கூட நிகழலை அப்படின்னு யாராவது சொல்ல முடியுமா? ஒரு வீட்டில் சொல்ல முடியும். கண்டிப்பாக யாராவது ஒரு ஆள் இறந்துருப்பாங்க. அப்போ என்ன செய்வோம்? அந்த ஓட்டை உள்ள திணிக்கிறது. அதுக்கு கடைசியாக பார்த்துக்குவோம் ஓட்டு எப்படி வாக்களிக்கிறதுன்னு அப்புறம் பார்த்துக்குவோம். எஸ்ஏஆர்ன்ற ஒன்று வந்து எல்லா கட்சிகளுக்குமே ஆபத்தானதா இல்லை நீ குறிப்பிட்ட கட்சிகளுக்கு மட்டும் ஆபத்து சொல்றீங்க? நாட்டை நிர்மூலமாக்குவதற்கான வேலைகளை பாரதிய ஜனதாவுடன் கூட்டணி சேர்ந்து தமிழ்நாட்டில் திமுக சித்து விளையாட்டு விளையாடுகிறது என்பதை நான் பகிரங்கமாக குற்றச்சாட்டு வைக்கிறேன். ஏன்னா திமுக வந்து இன்னைக்கு ஜெயிச்சாகணும், வேற வழியே இல்லை. 10 ஆண்டுகள் என்பது அவர்களுடைய பகல் கனவு. தமிழ்நாடு அரசு கொடுக்குற சம்பளத்தில் பணியாற்றக்கூடிய கடைநிலை ஊழியர்கள் வந்து இப்போ கணக்கு எடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. இவங்க யார் பக்கம் நீங்கள் நிற்பாங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? சில ஊராட்சிகளில் இன்னமும் விஓ கூட இல்லை. அங்கே பிரசாந்த் கிஷோர்னா இங்கே விஜய், கிட்டத்தட்ட அதே நிலைமை தான் உருவாக போகுது அப்படின்ற ஒரு இது கருத்தை சில பேர் தெரிவிக்கிறாங்க. திமுக மட்டும் இல்லாம நாம் தமிழர் கட்சியை சார்ந்தவர்களும் சரி. என்ன வேலை இல்ல சொல்றேன், தோல்வி இன்னொன்று சொல்றேன் கேளுங்க. நாம் தமிழர்லாம் இனிமேல் நீங்க கணக்கில் எடுத்து பேசுறது, நான் அதை பத்தி பேசுறேன்னா என் வாய் அழிக்கணும். அந்த 2026 பார்க்கத்தானே இருக்கு. அதனால இப்போ அவங்களுக்கு என்ன வயிற்றுல புளிய கரைக்குதுன்னு சொன்னா, இந்த நாம் தமிழருக்கு இங்க வந்து விஜய் அடிச்சு தூக்க போறாங்கிற எல்லா பயமும் தொத்திக்கிச்சு. ஓகே, நான் ஸ்டாலினை சந்திச்சுட்டு வந்ததுக்கு பிறகு நீங்கள் அப்படியே உங்களுடைய மனநிலையில் மாற்றம் ஏற்பட்டுருக்குன்னு சொன்னால், அப்போ உங்களுடைய பயணம் எதை நோக்கி பயணித்து கொண்டிருக்கிறது என்பதை தோல் உரிக்க வேண்டிய சூழல் காலமும் இப்போ விரைவில் வரப்போகுது. அதுக்கான வேலையை கண்டிப்பாக செய்வேன், நான்லாம் செய்வேன், கண்டிப்பாக செய்வேன். திமுக என்ன அஜெண்டாவோ அதுதான் நாம் தமிழரும் இப்போ அஜெண்டாவை கையில் இருக்குது. அவங்க வேண்டாங்கிறாங்க, இவங்களும் வேண்டாங்கிறாங்க. அப்போ என்ன, எங்கேயோ ஏதோ ஒன்று பாரதிய ஜனதாவுக்கு என்ன பெரிய தலைவலினா, திமுக அதிமுக கூட கிடையாது. ஓகே, தாவேக்கா தான் இப்போ அவங்களுக்கு பெரிய தலைவலி பிரச்சனை. ஏன்னா அதிமுக இல்லைன்னா திமுக பக்கம் கூட்டி சேர்ந்துக்கும், திமுக இல்லைன்னா அதிமுக பக்கம் கூட்டி சேர்ந்துக்கும். யாரு? பாரதிய ஜனதா. ஆனால் தாவேக்கா சொல்லிட்டாங்க உறுதியாக, எங்களுக்கு எதிரியே நீந்தான்ட்டாங்க. பிரைம் 9 தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய நமது நேர்காணல் நம்முடன் இணைந்திருப்பவர் தமிழ் தேசியவாதி திரு முகில் அவர்கள். ஐயா வணக்கம். வணக்கம். எஸ்ஐஆர்ன்றது உண்மையிலே கள்ள ஓட்டுகள், இறந்து போனவர்களுடைய வாக்குகள், இல்லை வந்து ஆட்சியை மாற்றக்கூடிய பொய் வாக்குகள்லாம் களையிறதா, இல்லை அவங்களுக்கு தேவையான வாக்குகளை உள்ள நுழைத்துறதா? எஸ்ஏஆர்னா என்ன அப்படின்றத தாண்டி எஸ்ஏஆரில் நடக்கிற தில்லு முள்ளுகள் என்ன? நேற்றைய முன்தினம் தமிழக வெற்றி கழகத்தினுடைய மகத்தான தலைவர் விஜய் அவர்கள் கொடுத்த எஸ்ஐஆரில் இருக்கிற குளறுபடிகள் என்னென்ன அப்படிங்கிறத பற்றி ஒரு 12 கேள்விகளை தேர்தல் கமிஷனுக்கு கேட்டிருக்கிறாங்க. நான் பேசி கொண்டிருக்கிற நேரத்தில் வருவாய் மற்றும் வட்டாட்சியர் குழு கூட்டமைப்பு இந்த பணிகளை நாங்கள் செய்ய முடியாது, அளவுக்கு அதிகமான பணி சுமைகள் இதில் இருக்கிறது, சனி ஞாயிறு அரசு விடுமுறை என்றாலும் எங்களை பணியமர்த்துகிறீர்கள், இரவு வேலை செய்ய சொல்லுகிறீர்கள், அது மட்டுமல்ல என்னென்ன பிரச்சனைகள் என்பதை இரவு 3 மணி வரை மாவட்ட ஆட்சித்தலைவர்கள் காணொலியின் மூலமாக அறிவுரை வழங்குவதும் பாடம் எடுப்பதுமான வேலைகளில் இருக்கிறார்கள். இது பல்வேறு வேலைகளுக்கு எங்களுக்கு இது இடைஞ்சலாக இருக்கிறது, இடையூறாக இருக்கிறது என்பது மட்டுமல்லாமல் எங்களுக்கு போதிய பயிற்சியும் இல்லை. இந்த பயிற்சி இல்லாமல் போய் பொதுமக்கள் இடத்தில் நாங்கள் பேசுகிற போது எங்களுக்கும் தன்னிலை விளக்கம் கொடுக்க முடியாமல் நாங்கள் தவிக்கிறோம் என்று பல்வேறு காரணங்களை அடுக்கி மட்டுமல்ல, ஊதிய உயர்வு பிரச்சனை. முதல்ல நாங்கள் இந்த பணியை செய்யணும்னா எங்களுக்கு கூடுதலான உதவியை தேர்தல் கமிஷன் எங்களுக்கு கண்டிப்பாக வழங்கணும்ல. இப்போ அதெல்லாம் எதிர்த்து இப்போ வந்து அவங்க என்ன செய்கிறாங்கன்னா, நாங்கள் வேலை செய்ய முடியாதுங்கிற ஒரு போராட்டத்தை அறிவிச்சிருக்கிறாங்க. இப்போ நாளையிலேருந்து அதை தொடங்க போகிறாங்க. அது தேர்தல் கமிஷன் கூப்பிட்டு பேச்சுவார்த்தை நடத்தும்னு அவங்க எதிர்பார்க்குறாங்க. இப்போ இந்த பேச்சுவார்த்தையும் தோல்வியில் தான் முடியும். ஏன்னா யாரும் அந்த ஊதிய உயர்வு அப்படிங்கிற ஒரு பிரச்சனைக்குள்ளே வரமாட்டாங்க. ஒன்று. ரெண்டாவது, இப்போ இந்த அமைப்பு இருக்குல்ல, இது உண்மையிலேயே திமுகவின் தொழிற்சங்க அமைப்பாக இருந்தால் அப்படி ஒன்று இருக்குல்ல, அப்போ அவங்க என்ன பண்ணுவாங்க? ஏனென்றால் குளத்தூர் தொகுதியில் மட்டுமே 4839 வாக்குகள் போலி வாக்காளர்கள் என்று நான் சொல்லலை, நிர்மலா சீதாராமன் அறிவிச்சிருக்கிறாங்க. ஓகே, ஒரே வீட்டில் 38 ஓட்டுகள் கண்டுபிடிச்சிருக்கிறாங்க குளத்தூர் தொகுதியில் மட்டும். அப்போ ஒரு தொகுதிக்கு குறைந்தது 5000 ஓட்டு இவர்கள் செல்லா காசுகள் ஆக்கி விட்டார்கள் என்றால், குறைந்தது தமிழ்நாடு முழுக்க 15 லட்சம் வாக்குகளை இவர்கள் திருட முற்படுகிறார்கள் என்கிற குற்றச்சாட்டையும்
அடுக்க வேண்டிய சூழல் இன்றைக்கி வந்திருக்கு. முதல்ல தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் விஜய் அவர்கள் அந்த 12 முக்கிய பிரச்சனைகளை என்ன குறிப்பிடுறாருன்னா, தமிழ்நாட்டில் இப்பொழுது மழைக்காலம் தொடங்கி இருக்கிறது. ஓகே, இந்த மழைக்காலத்தில் எப்படி இந்த பணியாளர்கள் போய் பணி செய்வார்கள், அதுவும் ஒரே மாதத்திற்குள் 6.5 கோடி பேருக்கு மேல் வாக்காளர்களாக இருக்கிறார்கள். அந்த வாக்காளர்கள் எப்படி கணக்கெடுப்பு நடத்த முடியும் என்கிற கேள்வியும் அவர் வைத்திருக்கிறார். அதில் இருக்கிற ஓட்டைகளை 12 ஓட்டைகளை அவர் சுட்டி காட்டியிருக்கிறார். பணியாளர்களுக்கு போதிய பயிற்சியின்மை என்கிறதெல்லாம் அதில் தான் வந்துக்கிட்டு இருக்கு. ஒன்று அணுகுமுறைகளே பிழையாக இருக்குது அப்படிங்கிறது. அவர் இன்னொரு முக்கியமான புள்ளியை நகர்கிறார். யாருக்கும் இப்பொழுது வாக்கு செலுத்த வேண்டிய உரிமம் இல்லாத சூழலை தமிழ்நாடு சந்தித்து கொண்டிருக்கிறது. எல்லோரும் ஜீரோவில் தான் இருக்கிறோம். கணக்கு ஆய்வின்படி இன்னும் எடுக்க துவங்கவே இல்லை. முதல்ல இந்த கணக்கெடுப்பு நடத்தி அதுக்கப்புறம் அதை பதிவிறக்கம் செய்து அதை தேர்தல் கமிஷன் உற்று பார்த்து அதுக்கப்புறம் தான் இந்த வாக்காளர் பட்டியலை வெளியிடுவாங்க. அப்படின்னா தேர்தல் கமிஷன் யாரை வேணாலும் புள்ளி வைக்கலாம் தானே? ஆமாம், எத்தனை பேரை வேணாலும் தூக்கலாம் தானே? அவங்களுக்கு இப்போ நான் ஒன்று கேட்குறேன், சமிக்சை மூலமாக எதை வேணாலும் செய்யலாம். இன்றைக்கி பீகார் தேர்தல் என்பது முழுக்க இன்றைக்கி போராட்டங்கள் அங்கே வெடித்திருக்கிறது. ஆமாம், நாங்கள் வாக்களித்தோம், எப்படி அந்த கட்சி இன்றைக்கி இவ்வளோ பெரிய இமாலய வெற்றி பெற்று. அதுவே இந்த இமாலய வெற்றிங்கிறதே 2 விதமாக நம்ம பார்க்கணும். ஒன்று, அங்கே இருக்கிற பெண்களுக்கு தொழில் முனைவோர் திட்டத்தை ஊக்குவிப்பதற்காக 10,000 ரூபாய் என்று குடும்பத்திற்கு 10,000 ரூபாய் கொடுத்து விட்டார்கள். இது எப்படியான ஒரு ராசதந்திரம் என்றால், தமிழ்நாட்டில் மாதந்தோறும் 1000 கொடுத்து 12,000 கொடுக்குறாங்க வருஷத்துக்கு. அப்போ 4 வருஷத்துக்குனா எவ்வளோ ஆச்சு? 50,000 ஆயிடுச்சா? ஆனால் அவர்கள் எளிமையாக இந்த திமுக அரசு இங்கே நிறைவேற்றின இந்த திட்டத்தை அவர்கள் ஒரே மாதத்தில் 10,000 உனக்கு தரேன் தொழில் முனைவர். இப்போ அது 20 ரூபா ஓட்டு மோசடி தான் நான் நினைக்கிறேன். ஆர்கே நகரில் டிடிவி தினகரன் 20 ரூபா டோக்கன் கொடுத்தாரு. ஆமாம், இப்போ பீகாரில் 10,000 ரூபா டோக்கன் கொடுத்துருக்காங்க. ரெண்டுக்கு ஒன்றும் பெரிய வித்தியாசம் இல்லை. இப்போ தொழில் முனைவோர் திட்டத்திற்கு மகளிர்களுக்கு மீதான் 1,90,000 போடுவாரா அப்படிங்கிற ஒரு கேள்வி இப்போ பெருசாக எழப்போகுது அந்த மாநிலத்தில். சரி, அது ஒரு புறம் இருக்கட்டும். இன்னொன்று, எஸ்ஐஆர் திட்டத்தில் பீகார் எந்த அளவுக்கு வேலை செய்திருக்கிறது என்பதையும் நம்ம இதன் மூலமாக பார்க்க முடியுது. நீங்கள் 10,000 ரூபா வாங்கின பணம் வாங்கிட்டோங்கிறக்கா மகளிர் எல்லாரும் சேர்ந்து ஒட்டுமொத்தமாக நிதிஷ்குமாருக்கு வாக்களித்தாங்களா அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய கேள்வியாக இருக்குது. ஒன்று. ரெண்டாவது, இப்போ நீங்கள் இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால், இப்போ 1000 ரூபா திட்டமும் இலவச பேருந்து திட்டமும் திமுக வழங்குதுங்கிறதுக்காக ஒட்டுமொத்த மகளிரும் திமுகவுக்கு போட போகிறாங்களான்னா இல்லை. ஏன்னு கேட்குறீங்களா? தாவேக்காவில் லட்சக்கணக்கான பெண்கள் இருக்காங்க. அவர்கள் அனைவரும் 1000 ரூபா பணம் வாங்குறாங்க. அவங்க எல்லாருமே பேருந்தில் பயணிக்கிறாங்க. அப்போ ஏன் தாவேக்கா பக்கம் அந்த மகளிர் எல்லாரும் நிற்கிறாங்கன்னு சொன்னால், ஒரு நியாயத்தின் பக்கம், ஒரு நேர்மையின் பக்கம், ஒரு ஊழல் இல்லாத ஆட்சியின் பக்கம் நம்ம இருக்குன்னு சொல்லி பெண்கள் முடிவு எடுத்துட்டாங்க. அதுதான் இப்போ நடக்க போகிற தேர்தலில் மிக வலுவாக பிரதிபலிக்க போகுது. இது இருக்கும்போது இப்போ என்ன, தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் என்ன செய்வார்னா, தேர்தல் அறிக்கையில் சொல்லுவார், கண்டிப்பாக சொல்லுவார், என்ன சொல்லாமலாம் இருக்க மாட்டார். ஆண்களுக்கும் 1000 ரூபாய் திட்டம், மகளிருக்கு 2,500 ரூபா திட்டம்னு சொல்லுவார். அடுத்து என்ன செய்வாங்கன்னா, மகளிருக்கும் இலவச பேருந்து, ஆண்களுக்கும் இலவச பேருந்து. அப்படின்னா இப்போ 1 மணி நேரத்துக்கு ஒரு பேருந்து வருது இந்த இலவச பேருந்து. அதுக்கப்புறம் என்ன செய்வாங்கன்னா 2 மணி நேரத்துக்கு ஒரு பேருந்தை விடுவாங்க. மக்களை முட்டாளாக்குகிற வேலையை கண்டிப்பாக இந்த தேர்தல் அறிக்கையில் நம்ம எதிர்பார்க்கலாம். இன்னொன்று என்னென்னா, திராவிட முன்னேற்ற கழகம் இதுவரை இவர்கள் 2021 கொண்டு வந்த அந்த தேர்தல் வாக்குறுதிகளை எதையாவது நிறைவேற்றினாங்களா அப்படின்னா மிகப்பெரிய கேள்விக்குறி. அதான் இப்போ திமுக, அதிமுக, தாவேக்கா, பாஜக இப்படின்ற பேசுறதோட எஸ்ஏஆர்ன்ற ஒன்று எல்லா கட்சிகளுக்குமே ஆபத்தானதா, இல்லை நீங்க குறிப்பிட்ட கட்சிகளுக்கு மட்டும் ஆபத்துன்னு சொல்றீங்களா? ஆளுங்கட்சிக்கு மட்டும் ஆபத்து இல்லை. புரியுது, அதுதான் இப்போ பிரச்சனை. எதிர்கட்சியில் எல்லோருக்கும் ஆபத்துங்கிறது. பட் ஆனால் எஸ்ஏன்றது அங்கே சென்ட்ரல் தேர்தல் அங்கேருந்து தானே வர்றது. தேர்தல் கமிஷன் யாருடைய கையில் இருக்குங்கிறத தான் நீங்கள் பார்க்கணும். இப்போ கீழ்நிலை பணியாளர்கள் இருக்காங்க, அவங்க எல்லாம் தேர்தல் கமிஷனால் அங்கீகரிக்கப்பட்ட உறுப்பினர்கள் தான் வாக்கெடுப்பு நடத்துகிறாங்களா? இல்லை. தமிழ்நாடு அரசு கொடுக்குற சம்பளத்தில் பணியாற்றக்கூடிய கடைநிலை ஊழியர்கள் இப்போ கணக்கு எடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. இவங்க யார் பக்கம் நீங்கள் நிற்பாங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? இங்கே ஆண்டு கொண்டிருக்கிற திமுக பக்கம் தான் நிற்பாங்க. அப்போ நான் என்னை பொறுத்தவரை என்னென்னா, வட இந்தியாவில் பாஜக என்ன அணுகுமுறையை கையாண்டதோ அதே போல் தமிழ்நாட்டில் திராவிட முன்னேற்ற கழகம் அதே முறையை கையாளுகிறது என்கிற குற்றச்சாட்டை நாங்கள் பதிவு பண்ணுறோம். இதுக்கு பீகார்ன்றது முழுக்க எஸ்ஏஆர் மாற்றமே கிடையாது. ஏன்னா எஸ்ஏஆரின் மூலமாக தான் நான் என்ன கேட்குறேன், முத நாள் எப்படி வாக்கு எண்ணிக்கை தொடங்குவதற்கு முத நாள் 5 மணி நேரம் அங்கே மின்சாரம் இல்லைன்னு சொல்கிறாங்க பீகாரில். எப்படி இல்லாமல் போணுச்சு? ஓகே, இந்த கேள்வி இருக்குல்ல, ஏன் மின்சாரம் நிறுத்தப்பட்டது அப்படிங்கிற கேள்விக்கு இதுவரை பதில் இல்லை. அது உண்மையாக சொல்லப்போனால் பீகார் என்பது முழுக்க பிற்போக்கு சிந்தனை உள்ள ஒரு மாநிலமாகத்தான் இன்றைக்கும் இருப்பதால் இது போன்ற நிகழ்வுகள் அங்கே நீங்கள் தேசஸ்ரீ இவ்வளோ பெரிய இளைஞர் படை வைத்திருந்தும் கூட அவர் தோல்விக்கு காரணம் என்ன என்பதை அவர் நிச்சயம் அலசி ஆராய்ஞ்சிருப்பாங்க.
நீங்கள் பீகாரில் தான் நம்மளுக்கு எஸ்ஐடி முறைகேடு என்னங்கிறதே இந்தியா முழுக்க தெரிஞ்சிச்சு. ஆமாம், இல்லைன்னா தெரிஞ்சிருக்குமா? இப்போ இன்றைக்கி எஸ்ஐடிக்கு இங்கே என்ன பிரச்சனைங்கிறத நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். உங்களுக்கு ஓட்டு இருக்குது அப்படின்னா நீங்கள் பழைய நடைமுறை திட்டங்கள் எல்லாமே ஃபெயிலியர். ஓகே, நீங்கள் வந்து வாக்குச்சீட்டு பழைய வாக்குச்சீட்டை காட்டி இந்த அறிக்கையினுடைய வாக்காளர்னா அந்த எண்ணை எழுதிக்குவாங்க. இந்த உறுப்பினராக இருக்கிறாருன்னா அதை டிக் அடிச்சுக்குவாங்க. இவர்களுடைய வேலை இது மட்டும்தான். பதிவிறக்கம் செய்வது யார்? ஓகே, பதிவிறக்கம் செய்வது தேர்தல் கமிஷன். இப்போ நான் கேட்குறேன், சமிங்சையால் ஒரு புள்ளியை ஒரு இடத்துல வைக்கிறாங்க அப்படின்னா இது யாருக்கு தெரியும்? ஒரு சின்ன நட்சத்திரம், நீங்கள் வந்து திமுககாரங்க உங்களுக்கு வந்து ஒரு சின்ன நட்சத்திரத்தை போட்டு வச்சுட்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன். போட்டு வச்சுட்டா உங்களுக்கு என்ன தெரியும்? தேர்தல் கமிஷனுக்கு அந்த நட்சத்திரம் தெரியும். ஓ, இவன் வந்து திமுக, இந்த ஓட்டை சேரு. ஓகே, இந்த நட்சத்திரம் இல்லாத ஓட்டுகளை நீக்கு. செய்யலாம் தானே, ஏன் செய்யக்கூடாது? உங்களுக்கு இந்த புரிதல் வேண்டும். முதல்ல இந்த ஊராட்சியில் கணக்கெடுப்பு நடத்துவர்கள் யார்? கிராம நிர்வாக அதிகாரி. அவருக்கு கீழே இருக்கிற 5 கண்காணிகள், மக்கள் நல பணியாளர்கள், அதுக்கப்புறம் ஊராட்சி செயலர். இந்த 8 பேர் சேர்ந்து கணக்கெடுக்கிறாங்க, தனித்தனி குழுவாக எடுக்கிறாங்க. இதில் சில ஊராட்சிகளில் இன்னமும் விஓ கூட இல்லை. கண்காணிகளை என்ன போய் கண்காணிப்பாங்க? அவங்களுக்கு என்ன தெரியும்? நில அளவையில் உதவி பண்ண தெரியும், புத்தக கட்டுகளை எடுத்துகிட்டு தாசில்தார் ஆஃபீஸுக்கு போக தெரியும், இல்லைன்னா ஆர்ஐ ஆஃபீஸுக்கு போக தெரியும். வேறு என்ன செய்வாங்க அவங்க எப்படி கணக்கெடுப்பு முழுமையாக நடத்துவாங்க? சரி, அந்த கணக்கெடுப்பு நடத்தக்கூடிய 6 கண்காணிகள் 5 கண்காணிகள் எந்த ஊரை சார்ந்தவங்களாக இருப்பாங்க? அதே ஊரை சார்ந்தவங்களாக இருப்பாங்க. அந்த ஊரை சேர்ந்த ஒரு திமுக அனுதாபி நிச்சயம் அதுக்குள்ளே இருப்பான்ல, அல்லது பிஜேபி அனுதாபி நிச்சயமாக இருப்பான்ல. பிஜேபி கூட இங்கே அதிகமாக இருக்க வாய்ப்பு இல்லை. திமுக அனுதாபி இன்னும் இங்கே ஆளுங்கட்சியை பற்றி தான் நம்ம பேச வேண்டிய சூழலுக்கு இருக்குது. அப்போ அவர்கள் என்ன செய்வார்கள்? ஓகே, உங்கள் பேரா, நீங்கள் திமுக குடும்பம், ஓகே, ஒரு 15 ஓட்டு இருக்குது, சரி. இப்போ உங்கள் வீட்டில் இப்போ ஒரு நீங்கள் பார்த்தீங்கன்னா 2004, 2005 தான் இந்த கணக்கெடுப்பு நடத்தினாங்க. 20 வருஷம் ஆச்சு. இப்போ இந்த 20 வருஷத்தில் ஒரு மரணம் கூட நிகழலை அப்படின்னு யாராவது சொல்ல முடியுமா? ஒரு வீட்டில் சொல்ல முடியும். கண்டிப்பாக யாராவது ஒரு ஆள் இறந்துருப்பாங்க. அப்போ என்ன செய்வோம்? அந்த ஓட்டை உள்ளது நிற்கிறது. அதுக்கு கடைசியாக பார்த்துக்குவோம் ஓட்டு எப்படி வாக்களிக்கிறதுன்னு அப்புறம் பார்த்துக்குவோம். நீங்கள் பூத்தி ஏஜென்ட்டுகளே வந்து விலைக்கு வாங்கக்கூடிய கூட்டம் தான் திமுக, அதில் மாற்றமே இல்லை. எஸ்ஐஆர் வந்து மிகப்பெரிய குழப்பத்தில் இருக்குது. என்ன குழப்பம்னா, இது போன்ற விடயங்களில் குறிப்பாக அனுபவம் இல்லாதவர்களை வைத்து இந்த வாக்கெடுப்பு முறைகளை கணக்கிடுவது என்பது ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு விடயமாக இருப்பதனால தான் இப்போ நீங்கள் தமிழக வெற்றிக் கழகம் ரொம்ப தெளிவாக இருந்தாங்க. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, உள் ஓட்டைகள் என்ன, அதை சரி பண்ணுங்கன்னு சொல்கிறாங்க. ஓகே, திமுக என்ன சொல்லுது? கணக்கெடுப்பே நடத்த வேண்டாம் அப்படின்னு சொல்லுது. ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்குது. ஏன்னா இது பிரசாந்த் கிஷோர் அவர்கள் பீகார் எலெக்ஷனில் பார்த்ததுக்கப்புறம் எல்லாருமே சொன்னது அதுதான். என்ன அப்படின்னா, அங்கே பிரசாந்த் கிஷோர்னா இங்கே விஜய், கிட்டத்தட்ட அதே நிலைமை தான் உருவாக போகுது அப்படின்ற ஒரு கருத்தை சில பேர் தெரிவிக்கிறாங்க. திமுகன்னு மட்டும் இல்லாமல் நாம் தமிழர் கட்சியை சார்ந்தவர்களும் சரி. என்ன வேலை இல்லை சொல்கிறேன், தோல்வி இன்னொன்று சொல்கிறேங்க இல்லைங்க. நாம் தமிழர்லாம் இனிமேல் நீங்கள் கணக்கில் எடுத்து பேசுறது, நான் அதை பற்றி பேசுகிறேன்னா என் வாய் அழிக்கிறோம். ஏன்னா அது ஒரு கட்சி, அது சொல்லுங்க, அங்கீகரிக்கப்பட்ட கட்சி தேர்தல் ஆணையத்தால் 2026 பார்க்கத்தானே இருக்கிறோம். உங்கள் அங்கீகாரம் என்னவாகுதுன்னு நாங்கள் பார்க்கத்தானே இருக்கிறோம். அதனால் இப்போ அவங்களுக்கு என்ன வயிற்றில் புளியை கரைக்குதுன்னு சொன்னால், இந்த நாம் தமிழருக்கு இங்கே வந்து விஜய் அடித்து தூக்க போகிறாங்கிற எல்லா பயமும் தொத்திக்கிச்சு. ஓகே, நான் ஸ்டாலினை சந்திச்சுட்டு வந்ததுக்கு பிறகு நீங்கள் அப்படியே உங்களுடைய மனநிலையில் மாற்றம் ஏற்பட்டுருக்குன்னு சொன்னால், அப்போ உங்களுடைய பயணம் எதை நோக்கி பயணித்து கொண்டிருக்கிறது என்பதை தோல் உரிக்க வேண்டிய சூழல் காலமும் இப்போ விரைவில் வரப்போகுது. அதுக்கான வேலையை கண்டிப்பாக செய்வேன், நான்லாம் செய்வேன், கண்டிப்பாக செய்வேன். அப்படிங்கும்போது இன்றைக்கி நான் என்ன கேட்குறேன்னா, விஜய் என்ன ஆந்திராக்காரரா? உங்கள் பாசையில் சொல்கிறேன், நீங்கள் தானே நாம் தமிழர். அவர் ஆந்திராவா, கேரளாவா, இல்லை பிற மொழியாளரா, பிற இனத்தவரா? இந்த மண்ணில், ராமேஸ்வரம் மண்ணில் பூர்வீக குடிகளாக வாழ்ந்த பேரினத்தின் ஒரு தலைமகனாக இன்றைக்கு தமிழக வெற்றி கழகத்தின் தலைவராக இருக்கிற போது ஒன்றும் வாழ்த்து, இல்லைன்னா கம்முனரு. ஓகே, தூத்துறதுக்கு உனக்கு யார் அதிகாரம் கொடுத்தது? என்ன, எதனால் தூத்துற? என்ன பிரச்சனை தான் உனக்கு? உனக்கு ஏன் பிரச்சனை வந்தது? புரியுதுங்களா? அப்போ உனக்கு ஒரு அஜெண்டாவை நீ ஏற்படுத்தி கொண்டாய். எனக்கு தெரிந்த தகவலின்படி வந்து பெட்டி பெட்டியாக இறங்கிருச்சு ஒரு ஆளுங்கட்சியிடம் இருந்து. அதனால் ஆளுங்கட்சி இப்போ பேனாவை பற்றி விமர்சித்த நீ இன்னைக்கு இந்த எஸ்ஐஆரை பற்றி ஏன் விமர்சிக்கவே இல்லை? இல்லை, எஸ்ஐஆர் பற்றி விமர்சிச்சிருக்கேன். இப்போ கூட ப்ரெஸ் மீட்டில் வந்துட்டு என்ன சொல்கிறாரு? இந்த ரிவிஷன்றது ஒரே மாதத்தில் பண்ண முடியாது, இதை கண்டிப்பாக நிறுத்தணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இத்தனை நாள் வாக்கு திருடு போகும்போது எங்கே புடுங்கவா போயிருந்தேன்னு கேட்டிருக்காப்புல. அதான் நான் என்ன கேட்குறேன்னா, இந்த எஸ்ஐஆர் திட்டம் இப்போ இத்தனை வருஷமாக இருக்குல்ல, நீங்கள் இங்கே போனீங்க, நீங்களும் தேர்தல் காலத்தில் இருந்தீங்க. இல்லை, 2002, 2004, 2005 நடத்தியாச்சு. அதுக்கப்புறம் 20 வருஷம் ஆச்சு. 20 வருஷமா வாக்கு திருடு போச்சுன்னா 20 வருஷம் எங்கே போனா அப்படின்னு கேட்குறாரு தேர்தல் ஆணையத்தை பற்றி. இல்லை, தேர்தல் ஆணையத்துக்கு இன்னைக்கு தான் அவருக்கு கண்ணு முடிச்சிருக்கிறாரா? என்ன காரணம் தெரியுமில்ல? நிறுத்துன்னு சொன்னால் தாவேக்காவின் புதிய தொண்டர்கள் உள்வருகை லட்சக்கணக்கில் இருக்குது. நீங்கள் அதை பார்க்கணும்.
அது எஸ்ஏஆர்னால தாவேக்கா புதிய தொண்டர்கள் நிறைய பேர் வருவாங்க. உள்ள வர போறாங்க. அதுக்காகத்தான் தாவேக்கா என்ன செய்யுது, உள்ள நீங்க நுணுக்கமான விடயங்களை அவங்க 12 கோளாறுகளை தான் அன்னைக்கு நிறைவேற்றணும்னு சொல்லியிருக்கிறாங்க. எஸ்ஐஆரை தடுத்து நிறுத்துன்னு சொல்லலை. இன்னைக்கு அவர் பேர் என்ன, நாம் தமிழர், அவர் என்ன சொல்றாருன்னா நிறுத்துங்கிறாரு. தாவேக்கா நிறுத்துன்னு சொல்லலை, உள்ள இருக்கிற இந்த ஓட்டைகளை சரி செய்து இந்த வேலையை செய்யுங்கன்னு சொல்றாங்க. ரெண்டுக்கும் வித்தியாசம். அப்போ திமுக என்ன அஜெண்டாவோ அதுதான் நாம் டம்ளரும் இப்போ அஜெண்டாவை கையில் எடுக்கு. அவங்க வேண்டாங்கிறாங்க, இவங்களும் வேண்டாங்கிறாங்க. அப்போ என்ன, எங்கேயோ ஏதோ நடந்திருக்கு. ஆனால் தாவேக்கா அதில் தனித்து நிற்கிறது என்றால் அது ஒரு ஒரு புதிய உருவாக்கத்தை நோக்கி பயணிக்கிறது. நீங்களே இவ்வளோ சொல்கிறீங்க, எஸ்ஏஆரில் அவ்வளோ குளறுபடியில் நடந்திருக்கு, பிஆரில் அப்படியே தலையிலாம் மாறிடுச்சுன்னு. அப்படின்ற பட்சத்தில் இங்கே மட்டும் எப்படி நேர்மையாக நடக்குன்னு நம்புறீங்கன்னு கேட்குறேன். இங்கே அதுதான், அந்த ஓட்டைகளை சரி செய்தால் நேர்மையாக இருக்கும். இன்னொரு விஷயம் உங்களுக்கு நான் சொல்லிடுறேன், ஒவ்வொரு கிராமமும் தாவேக்கா தொண்டர்கள் விடவே மாட்டான். வீட்டுக்கு வீடு அவன் நுழைய போகிறான். நீ எஸ்ஆரா வா, கொண்டு வா. ஒன்று, இங்கே நாங்கள் அடிப்படையில் நாங்கள் சரி பண்ணிடுவோம். தேர்தல் கமிஷனை சரி செய்ய வேண்டியது யார்? இந்த கேள்வி இருக்குல்ல. வாக்கு பெட்டிக்குள் செலுத்திய வாக்கு சரியாக இருக்கிறதா என்பதை கண்காணிக்கக்கூடிய வேலை இது. உச்சநீதிமன்றம் அதை தீவிரமாக கண்காணிக்கணும்னு நம்ம சொல்கிறோம். இதில் இருக்கிற அறிவியல் தொழில்நுட்பங்களை பயன்படுத்தி உண்மையிலேயே இந்த மக்கள் எதை விரும்பினார்களோ அந்த மக்களாட்சி தத்துவத்தை இங்கே கொண்டு வரணும். இங்கே கணினி ஆட்சி முறையை கொண்டு வந்தாங்கன்னா நாடு சுடுகாடு ஆகிறத தவிர வேறு வழியே கிடையாது. இப்போ அதுக்கு ஆதரவாக தான் இவங்கெல்லாம் நிற்கிறாங்க. தாவேக்கா தனித்து நிற்பதற்கான காரணம் இதுதான். நாங்கள் அடிப்படையில் மாற்றத்தை உருவாக்குவோம், ஆனால் அறிவியல் ரீதியான இந்த வாக்குப்பெட்டி இயந்திரங்கள் எல்லாத்தையும் கண்காணிக்கக்கூடிய வேலையை உச்சநீதிமன்றம் தீவிரமாக கண்காணிக்கணும். இதில் எந்த குளறுபடியும் வரக்கூடாது என்பது, ஏன்னா அதுக்கு தான் உச்சபட்ச அதிகாரம் இருக்கிறது. அப்படி என்றால் நாட்டை நிர்மூலமாக்குவதற்கான வேலைகளை பாரதிய ஜனதாவுடன் கூட்டணி சேர்ந்து தமிழ்நாட்டில் திமுக சித்து விளையாட்டு விளையாடுகிறது என்பதை நான் பகிரங்கமாக குற்றச்சாட்டு வைக்கிறேன். ஏன்னா திமுக இன்னைக்கு ஜெயிச்சாகணும், வேற வழியே இல்லை. 10 ஆண்டுகள் என்பது அவர்களுடைய பகல் கனவு தான். இதுவரை அவர்கள் இந்த பகல் கனவுலேயே வெற்றி பெற முடியவில்லை, இப்பொழுதும் வெற்றி பெற மாட்டார்கள் என்பதை நான் அழுத்தம் திருத்தமாக சொல்லுகிறேன். ஏன்னா மக்களுடைய மனநிலையை கிராமங்களில் இருந்து நான் தேடி எடுத்துக்கொண்டு பேசிகிட்டு இருக்கிறேன். அவருடைய மனநிலை வேறு மாதிரியாக இருக்கிறது. அவங்க கேட்குறாங்க 10 ரூபா 1000 ரூபா உன்னை யார் கொடுக்க சொன்னது? இலவச பேருந்து உன்னை யாருக்கு கொடுக்க சொன்னது? 10 ரூபாய்க்கு எங்களுக்கு வழி இல்லைன்னு கேட்குறாங்க. ஆக இந்த திட்டம் அனைத்தும் இன்றைக்கு 2.0 ஃபெயிலியர் மாடலாக இன்றைக்கு 1000 ரூபாய் வாங்கினவங்க எல்லாருமே திரும்பி ரிட்டர்ன் பண்ணிட்டாங்களா? ரிட்டர்ன் பண்ணுறா, அது யாருடைய சொத்து? ஓட்டு சொத்தை கொடுக்குறாங்களா? அப்போ கொடுக்கக்கூடாதுன்னு சொல்கிறீங்க? ஆமாம், என்னத்துக்கு கொடுக்கணும்? நான் கேட்குறேன் என்னன்னா, மக்கள் உழைக்கிறாங்க. மக்கள் எல்லாருமே என்ன சொல்கிறாங்க, 1000 ரூபா தான் எங்கள் குடும்பத்தை சீர்படுத்துதான்னு கேட்குறாங்க. அந்த 1000 ரூபாய் தேவையில்லைன்னு சொல்கிறீங்களா? சில பேர் உங்களுக்கு தேவை இல்லாமல் இருக்கலாம், தேவைப்படுற குடும்பத்துக்கு கொடுத்தா என்ன தப்புன்னு கேட்கல. தேவைப்படுற குடும்பமே குடியார குடும்பமாக மாற்றி வச்சுருக்கிறீங்களே நீங்கள் குடியார குடும்பமாக மாற்றி வச்சா அப்புறம் 1000 ரூபா என்னத்துக்கு? கொடுக்குற மாதிரி கொடுத்து பறிக்கிற மாதிரி பறிக்கிறீங்களா? அது என்னத்துக்கு? இதுதானே நம்ம எதுக்குறோம். இப்போ நீங்கள் 1000 ரூபா கொடுக்குறதுங்கிறது பெரிய விடயம் இல்லை. நான் கேட்குறேன், ஜெயலலிதா அம்மையார் கணினி மிதிவண்டி எல்லாத்தையும் கொடுத்தாங்க. என்ன நடந்துச்சு தமிழ்நாட்டில்? என்ன மாற்றங்கள் நிகழ்ந்தது? இன்றைக்கி நீங்கள் கணினியை மிதிவண்டியை தடுத்து நிறுத்தி வச்சுருக்கிறீங்க. இப்போ நீங்கள் புதுசாக 1000 ரூபாங்கிறீங்க. எங்கே 1000 ரூபா? 3 வருஷமாக கொடுத்துட்டு இருக்கிறீங்க. 36,000 ரூபா எங்கே? இப்படி திரும்பி பார்த்தா ஒன்றுமே இல்லை. ஏன்னா வீட்டில் 1000 ரூபா வந்தோன்னா 800 ரூபா எடுத்துகிட்டு போயிடுறானே குடிக்கிறதுக்கு. அப்போ என்ன மிச்சம்? அது எதுக்கு அந்த 1000 ரூபா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குல்ல. 2500 ரூபா தாள் நான் கேட்குறேன் உங்கள்கிட்ட. 2500 தாள் நான் உங்களுக்கு தரேன். எவ்வளோ நேரம் நீங்கள் செலவழிப்பீங்க? என்னோட தேவை வேறு. நான் என்ன சொல்றேன், கடைநிலையில் இருக்கிறவங்களோட தேவை வேற. அங்கே கடைநிலையோட தேவைன்றது வேற இல்லை. கடைநிலையில தான் நீங்க குடிக்க வச்சு மயக்க நிலையில போட்டு வச்சிருக்கீங்களே. 1000 ரூபா கொடுக்கலாம் குடிக்கவே மாட்டாங்க அவங்க. ஏன் அன்னைக்கு கூட குடிக்கிறேன், அதான் பிரச்சனை. நீங்க 800 ரூபா வாங்கிட்டு போய் கூட குடிக்கிறான்ல. நீங்க என்ன சொல்றீங்க, ஒரு திட்டத்தை நிப்பாட்ட சொல்றீங்க. ஏன்னா அவன் குடிக்கிறேன் அதனால நிப்பாட்ட சொல்றீங்க. இப்ப குடியை நிப்பாட்டு டாஸ்மாக் மூன்றது ஒண்ணு, நீங்க 1000 ரூபாய் நிப்பாட்டுன்னு சொல்றீங்க. ஆமா, ஒண்ணு டாஸ்மார்க் நிப்பாட்டு அப்படி சொல்லலாம். 1000 ரூபாய் நிப்பாட்டு சொல்றீங்க. ஒண்ணு டாஸ்மார்க் நிப்பாட்டு, இல்ல 1000 ரூபாய் நிப்பாட்டு. ரெண்டுல ஏதாவது ஒண்ணு பண்ணணும். ஓகே, ஏன் பண்ண மாட்டேங்கிறீங்க? அதை அதில் அரசோட விளையாட்டு இருக்குன்னு. நிச்சயமா நான் என்ன கேட்குறேன், நீங்கள் 1000 ரூபா அதான் சொன்னேன். பீகாரில் 10,000 கொடுத்து இப்போ ஏமாற்றிட்டாங்க. இன்னும் 1,90,000 இல்லை. பீகார்ன்றது எலெக்ஷனுக்கு முந்து அது அவ்வளோ பெரிய தேர்தல் ஆணையமே பார்த்து வேடிக்கை பார்த்த சம்பவம். நீங்கள் நினச்சி பாருங்க, தேர்தலுக்கு 1 மாதத்துக்கு முன்னாடி எந்த தேர்தல் ஆணையம் 10,000 கொடுக்க ஒப்புதல்? இப்போ அதே தேர்தல் ஆணையம் தானே இங்கே இருக்குது, நீங்கள் அதை கவனிக்கணும். ஆமாம் ஆப்வியஸாக. அப்படிங்கும்போது நான் என்ன கேட்குறேன்னா, திமுக அதிமுக திராவிட இயக்கங்கள் இன்றைக்கு புதிதாக வந்திருக்கிற தலைவர் விஜய், இது மாற்று பெரிய அரசியல் புரட்சி இன்னைக்கு தமிழ்நாட்டில். பாரதிய ஜனதாவுக்கு என்ன பெரிய தலைவலினா, திமுக அதிமுக கூட கிடையாது. ஓகே, தாவேக்கா தான் இப்போ அவங்களுக்கு பெரிய தலைவலி பிரச்சனை. ஏன்னா
அதிமுக இல்லைன்னா திமுக பக்கம் கூட்டி சேர்ந்துக்கும், ம் திமுக இல்லைன்னா அதிமுக பக்கம் கூட்டி சேர்ந்துக்கும். யாரு? பாரதிய ஜனதா. ஆனால் தாவேக்கா சொல்லிட்டாங்க உறுதியாக, எங்களுக்கு எதிரியே நீந்தான்ட்டாங்க. 0.1% கூட வாய்ப்பு கிடையாது கூட்டணிக்கு அப்படின்னு கூட்டணி சொல்லி வாய்ப்பே இல்லை. இப்பவும் சொல்கிறேன், நான் அடிச்சு சொல்கிறேன், கூட்டணிக்கு எந்த விதமான முகாந்திரமும் இல்லை. நான் ஒன்று இப்போ காங்கிரஸ் எங்கே இருக்குது? இங்கே தான் இருக்குது. எந்த சூழலையும் நான் சொல்கிறேன், நான் ஏற்கனவே நம்மளது வலையொலி தளத்தில் நான் சொல்லிட்டு தான் போனேன், தை பிறந்தால் வழி பிறக்கும். தை வந்தால் நிச்சயமாக இப்பவும் சொல்கிறேன், திமுக கூட்டணி சுக்கு நூறாக உடைய இருக்கிறது, எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். ஒன்று, அதுக்காக அதிமுக கூட்டணி வலுவாக இருக்குன்னு அவங்க ஒப்பந்தமே போட்டு முடிக்கல. இதுல எனக்கு இன்னொரு டவுட், இந்த எஸ்ஏஆர் மூலமா திமுக இப்போ அதோட ஓட்டை பிரிச்சாலுமே ஒரு பர்சன்டேஜ் ஆஃப் ஓட்டு இருக்கு, அதிமுக அதோட ஓட்டை பிரிச்சாலும் ஒரு பர்சன்டேஜ் ஆஃப் ஓட்டு இருக்கு, பாஜக ஓட்டை அதிகப்படுத்துறாங்க. ஆனா வாக்கு வங்கிகள்ல இன்னும் ஆரம்பிக்காத விஜய் அவர்களுக்கும் வாக்கு வங்கியில இப்பதான் கால்வாசி நோக்கி நடந்து கொண்டிருக்கு சீமான் அவர்களுக்கும் தான் பெரிய ஆபத்துன்ற மாதிரியே பேசுறாங்கல்ல. இல்லை, நீங்கள் ஒன்று தெரிஞ்சுக்கணும். முதல்ல இன்னைக்கு கூடுகிற நீங்கள் நினைக்கலாம், அங்கே வந்து தேச சிக்கி கூடாத கூட்டமா, அவங்களே தோத்துட்டாங்க. பீகார் வேற, பெரிய இளைஞர் படையே இல்லை, பீகார் வேற. நீங்கள் இங்கே இருக்கிற இளைஞர்கள் வேற, இங்கே வந்து பெரியாரை படித்த இளைஞர்கள், அங்கே பகவத்கீதை படித்த இளைஞர்கள் தான் நிறைய. ரெண்டுக்கு வித்தியாசம் இருக்குது. அங்கே வந்து இப்போ நீங்கள் ஒன்றும் இல்லைங்க, இலங்கை அவன் எப்படி பார்க்குறான் தெரியுமா? இன்னைக்கு வர அது ராவண தேசம், நம்மெல்லாம் ராமன் தேசம்னு பார்க்குறான். இதனால தான் இன்றைக்கும் தமிழில் விடியாமல் இருப்பதற்கு முதல் காரணமே இந்த ராமனா ராவணனாங்கிற இடத்துல தான் சிக்கிக்கிட்டு நிற்குது. நம்மளே ராவணன் கூட்டம் தான் நிறைய பேர். ஆமாம், இப்போ இந்த சிக்கல் தாங்க இந்தியாவுக்கு பெரிய தலைவலி. ஓகே, நீங்கள் பீகார் அந்த 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 மைண்ட் செட்டில் தான் இருக்காங்க. நாங்கள்லாம் ராமர் பரம்பரை, நாங்கள்லாம் லட்சுமணன் பரம்பரைன்னு பேசுகிறாங்க, நாங்கள்லாம் கையேகி தசரதன் வழியில் வந்தவங்கன்னு பேசுகிறான். ஆனால் இங்கே அப்படி இல்லை, நாங்கள் பெரியார் வழி வந்தவர்கள்னு சொல்கிறோம், அயோத்திதாசர் வழியில் வந்தவங்க நாங்கள், ஏன் மகான் வள்ளுவன் பிறந்த வழியில் நாங்கள் வந்தோம்னு நம்ம இப்படி பேசுகிறோம். எங்கேயாவது நம்ம ராவண தேசத்தில் வந்தோம், நாங்கள் வள்ளி தெய்வான தேசத்துலேருந்து வந்தவங்க எங்கேயாவது பேசுகிறோமா? இல்லை. இதுதான் 2 மாநிலத்துக்குள்ள இடைவெளி. இங்கே முற்போக்கு கருத்துக்கள், அங்கே பிற்போக்கு கருத்துக்கள், அதான் வித்தியாசம். இங்கே வந்து இப்போ என்னன்னா, திமுக முற்போக்கு கருத்துக்களை விதைப்பது போல நடிக்கிறது. ஓகே, அதுக்கு தான் ஒரு புதிய அரசியல் மாற்றம் தமிழக வெற்றி கழகம் இன்றைக்கி தோன்ற ஆரம்பிச்சிருச்சு. இதை எந்த கொம்பனாலையும், முதலமைச்சர் பாணியில் சொல்கிறேன், எந்த கொம்பனாலையும் தடுத்து நிறுத்தி எஸ்ஐஆர் வந்தாலும் தடுத்த முடியாது. நீங்கள் நேற்றைய தினம் தமிழ்நாடு முழுக்க இந்த எஸ்ஐஆரை எதிர்த்து தாவேக்கா சார்பில் நடைபெற்ற கண்டன கூட்டம். இன்னும் சொல்ல போனால் எஸ்ஐஆரின் உள்விதிகளை உற்று கவனிக்கும்படி நடைபெறுகிற ஒரு ஆர்ப்பாட்டம், மக்கள் திரள் போராட்டம். ஆர்ப்பாட்டம் கூட கிடையாது, மக்கள் திரள் போராட்டம், கோரிக்கை போராட்டம். தமிழ்நாடு முழுக்க எப்படி இருந்தது நீங்கள் பார்க்க? உங்கள் மனச்சாட்சி படி சொல்லுங்கள். இல்லை, மாவட்டமாக போராட்டங்கள் பார்த்தேன். குறைந்தது ஒவ்வொரு மாவட்டத்திலையும் 5000 to 10,000 பேர் கலந்து கொண்ட நிகழ்ச்சி நேற்று நடந்தது. நான் கேட்குறேன், எந்த ஒரு அசம்பாவிதம் இல்லாமல் நானும் பார்த்தேன். நான் தானே சொல்கிறேன், அதை விட இன்னொன்று செஞ்சாங்க இங்கே தமிழ்நாட்டில். ஓகே, ஏற்கனவே தம்பி அஜித்குமாருக்கு நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் நான் நேற்று போயிருந்தேன். உடஞ்சி போனால் அந்த கம்பியில் அப்படியே தான் இருக்குது. நான் உண்மையிலே சொல்கிறேங்க, இந்த அரசுக்கு அந்த கம்பி எப்படி பிடிச்சி தூக்கணும்னா, உடையாத கம்பி இருக்குல்ல, நல்லா நேராக நிமிர்ந்திருக்கிற கம்பியை இப்படி பிடிச்சி தூக்கினா வந்துடும். ஏன்னா அது முறைப்படி நடக்கல அந்த வேலை திட்டம். ஓகே, அங்கே சிமெண்ட்டில் பூசியிருந்தால் அது வர்றது கொஞ்சம் கஷ்டம், மண்ணில் வச்சுருந்தா ரொம்ப எளிமை. ஏன் அது சரிஞ்சிச்சுன்னா, இவர்கள் நேர்மையாக முறையாக ஒதுக்கப்பட்ட நிதியில் முறையாக செலவழித்து முழுமையாக செலவழித்திருந்தால் அந்த கம்பி யாராலையும் உடைக்க முடியாது. இது எல்லாம் போலியாக ஊனி வச்சு, போலி கம்பிகளை ஊனி வச்சு அப்புறம் அது எப்படி நிற்கும்? நான் வேணால் சவால் விடுறேன், அது ஆய்வுக்கு உட்படுத்தப்பட முடியுமா? நேற்று வர அந்த கம்பி சரிஞ்சு போய் கிடக்கு, அதை ஒரு தொலைக்காட்சி எடுத்து காசு வாங்கிட்டான் பிறகு மீண்டும் தாவாக்காவினர் அட்டுழியம், மீண்டும் அந்த கம்பியில் அப்படி சாய்த்தினர். பைத்தியக்காரங்களா? நேற்று பேரிகேட் போட்டிருந்தது, அந்த கம்பி ஓரமாக நெட்டுக்க பேரிகேட் போட்டிருந்தது. தம்பியெல்லாம் என்ன செஞ்சாங்கன்னா, நேற்று தலைவர் அந்த கூட்டத்தில் கலந்துக்கல, பொதுச் செயலாளர் அவர்கள் தான் கலந்து கொண்டார்கள். அப்போ மரியாதைக்குரிய பொதுச் செயலாளர் அவர்கள் அந்த கூட்டத்தை ஏற்பாடு பண்ணுகிற போது மரியாதைக்குரிய ஆதவர்ச்சனா நெறிமுறைப்படுத்திக்கிட்டே இருந்தார். அந்த கூட்டம் கட்டிக்கடங்காத கூட்டம், தலைவர் வராமையே. ஒரு அசம்பாவிதம் உண்டா? முன்ன சரிஞ்சு அந்த கம்பி எடுத்து நேற்று போட்டு மீண்டும் கம்பிகளை உடைத்தனர். எவ்வளவு இழிவான சிந்தனையை பாருங்க. இதை இன்னொன்று தெரியுமா, நான் இதை பேசியே ஆகணும்னு தான் இன்றைக்கி வந்தது. காவல்துறைக்கு ஒரு மெத்த பணியோடு சொல்கிறேன், மேடையை 3 அடிக்கு தான் போட சொல்லியிருக்கிறீங்க. எல்லா அரசியல் தலைவருக்கும் இதே கட்டுப்பாடு போடணும்னு நான் சொல்கிறேன். அப்படி போடலைன்னா நீங்களாம் மனுஷங்களான்னு நான் கேட்பேன்.
3 அடி தாங்க உயரம், அதுக்கு மேலே மேடை போடக்கூடாதுங்க. பொதுச் செயலாளர் கூட மைக்கில் சொல்லியிருந்தார். ஒன்று. ரெண்டாவது, இந்த சில காவல்துறை அதிகாரிகள் என்பவர்கள், அதிகாரிகளாக இருக்கக்கூடிய தற்குறிகள் இருக்காங்க. சில அதிகாரிகள் 3.5 கிலோமீட்டர் நடக்க விடுறாங்க. அங்கே நிப்பாட்டு, இங்கே நிப்பாட்டு, அங்கே போகாத, இங்கே போகாத. உங்களுக்கு என்னடா கிழிச்சதுன்னு தான் நான் கேட்குறேன். உங்களுக்கு என்ன? இன்னொன்று, நான் மரியாதையாக பேசணும்னு நினைக்கிறேன், ஆத்திரம் வருது. ஏன்னா இடையில மரியாதை விட்டீங்க கொஞ்சம், ஏன்னா போயிட்டீங்க. ஏன்னா 3.5 கிலோமீட்டர் நான் நடந்து போயிருக்கிறேன் நேற்று பார்க்க. அந்த போராட்டத்தை பார்க்கறதுக்கு 3.5 கிலோமீட்டர் போயிருக்கிறேன். இதனால் உங்களுக்கு என்ன லாபம்? நேற்று மகளிர் 3.5 கிலோமீட்டர் நடக்கிறாங்க. இப்போ வழியில் எல்லா இடத்துலையும் தண்ணி வைக்க முடியுமா? நீ திருப்பி விடுறது வர்றவங்களுக்கு தெரியுமா? இல்லை நிகழ்ச்சி நடத்துபவர்களுக்கு தெரியுமா? இப்போ உங்களுடைய நோக்கம் என்னவாக இருக்கிறது? கூட்டத்தை சிதைக்கணும். நீங்கள் சிதைச்சாலும் சில்லறை சில்லறையாக மலை போல் குவிந்த கூட்டம் நேற்று சென்னையில் குறைந்தது 10,000க்கு மேற்பட்ட இளைஞர்கள் திரண்டார்கள். தலைவர் வரவே இல்லை. அப்படி இருக்கும்போது இவ்வளோ பெரிய மாபெரும் கூட்டத்தை பொதுச் செயலாளர் அவர்கள், மரியாதைக்குரிய ஆதவர்ஷ்ணா அவர்கள் 2 பேரும் இணைந்து இந்த மாபெரும் கூட்டத்தை ஒருங்கிணைச்சிருக்கிறாங்கன்னு சொன்னால் சவால் விட்டாங்க நேற்று. என்ன செய்ய முடியும் உங்களால்? எத்தனை அடக்குமுறையில் நீங்கள் கொடுப்பீங்க? பல்வேறு அரசியல் கேள்விகளுக்கு பதில் தமிழுக்காக மிக்க நன்றி. வணக்கம். நன்றி.